சரிகமபா சீசன் 5 முடிஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா, செந்தமிழன் வீட்டுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர் கையால ஒரு பெட்டி ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காராம். அத திறந்து பார்த்துட்டு செந்தமிழன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர் கலந்துக்கிட்டாலும், மக்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா வலம் வந்தவர் தான் செந்தமிழன். கரூர்ல ஒர்க் ஷாப்ல பைக் மெக்கானிக்கா வேலை பார்த்த செந்தமிழனுக்கு, இந்த சரிகமபா ஷோ ஒரு வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. ரூ. 8,00,000 சம்பளத்துல அவருக்கு ஒரு நல்ல வேலையும், அதே மாரி அவர் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நெனச்ச ஒரு பைக்க, அவரோட ஃபேன் ஒருத்தர் கிஃப்ட்டா பண்ணியும், எக்கச்சக்கமான விஷயங்கள் செந்தமிழுக்கு அன்பு பரிசாவும், ஆதரவாவும் கிடைச்சு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் சரிகமபா சீசன் 5ல செந்தமிழுக்கு கண்டிப்பா டைட்டில் வின்னரா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, அவருக்கு டைட்டில் கொடுக்கப்படல. அதுக்கு பதிலா சுஷாந்திகா டைட்டில் வின்னராவும், சபேசன் ரன்னர் அப்பாவும், செந்தமிழன் செகண்ட் ரன்னர் அப்பாவும் வந்திருந்தாங்க. இது ஒட்டுமொத்த சரிகமபா ஃபேன்ஸுக்கும் ஓகே. செந்தமிழன் டாப் 3க்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு இருந்தாலும், செந்தமிழன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்த கொடுத்திருக்கு. செந்தமிழுக்கு நீங்க செகண்ட் பிளேஸ் குடுத்துருக்கலாம், இல்ல டைட்டில் வின்னர் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆதரவான கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல சிங்கர் ஸ்ரீனிவாச பொறுத்தவரைக்கும் இந்த சரிகமபா சீசன் 5ல எக்கச்சக்கான போட்டியாளர்கள் பாடியிருந்தாலும், ஸ்ரீனிவாசுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழன் தான். சின்னு அப்படிங்கிற மாரி ரொம்ப செல்லமா கூப்பிடுவாரு. எல்லா வீக்கும் செந்தமிழன் தான் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், செந்தமிழன் பாடின விஷயத்துல சில தப்பு இருந்தாலும், அத ரொம்ப போல்டா சொல்லாம, மத்த கண்டஸ்டன்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது செந்தமிழுக்கு கொஞ்சம் கனிவா தான் ஒரு கமெண்ட்ட குடுப்பாரு. அந்த அளவுக்கு சின்னுன்னு சொல்லக்கூடிய செந்தமிழன ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்ப செந்தமிழன் டாப் 3ல வந்ததுக்கு அப்புறமா, தன்னோட கையால ஒரு பெட்டி ஒண்ண அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காராம். அந்த பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் அவரோட ஆட்டோகிராஃப் போட்டக்கூடிய ஒரு கடிதமும், செந்தமிழன் போட்டுக்கிற மாரி ஒரு சட்டையும், எக்கச்சக்கமான கவிதைகள், புக்ஸ் அந்த மாரி ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டையும் பேக் பண்ணி அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, "செந்தமிழன் நீ கவலைப்படாத. சரிகமபா ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை டாப்புக்கு போகப்போகுது. நீ ஆசைப்பட்ட, நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்க தான் போகுது. இந்த வயசு பசங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்களோ, அது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, உன் குடும்ப சிச்சுவேஷனுக்காக நீ பாட வந்த. அதுக்கான அங்கீகாரமும், ஒரு அடையாளமும் உனக்கு கிடைச்சிருக்குது. இத பயன்படுத்திக்கோ. எக்காரணத்த கொண்டும் எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளோ ரூபாய் சம்பளத்துல நீ வேலைக்கு போனாலும், பாட்ட மட்டும் நீ விட்டுறவே கூடாது. சம்பளம், காசு அப்படிங்கிறது எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். ஆனா பேரு, புகழ், ஒரு அடையாளம் அப்படிங்கிறது நாம ஏற்படுத்திட்டா தான் உண்டு. அத மட்டும் என்னைக்கும் கைவிட்றாத. நீ டைட்டில் வின்னரா வராதது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் சுஷாந்திகா, சபேசன் இவங்க எல்லாமே உன்னோட கொஞ்சம் பெஸ்ட்டா பாட்டதால, அவங்களுக்கு முதல் 2 பிளேஸ் கிடைச்சிருக்குது. 3வது பிளேஸ் வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக நீ ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பா நீ உயரத்துக்கு போவ. அத நான் என் கண்கூடா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த கடிதத்துல மென்ஷன் பண்ணி, செந்தமிழுக்கு ஒரு ஷர்ட்டையும் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஷர்ட்ட போட்டு பார்த்துட்டு செந்தமிழன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காராம். இந்த சரிகமபா ஷோல கலந்ததுக்கு பிறகு செந்தமிழனுக்கு பட வாய்ப்புகள் வருது, பாடுறதுக்கு வாய்ப்பு வருது, வேலை கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எக்கச்சக்கமான உறவுகள அவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. செந்தமிழோட அப்பா வயது முதிர்ச்சி காரணமா அவரால சரியா வேலைக்கு போக முடியாம வீட்ல தான் இருக்காரு. வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குதாம். தான் அப்பா காசு கேட்டு குடுக்க முடியாத சிச்சுவேஷன் எந்த பையனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் செந்தமிழன் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட செந்தமிழனோட வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழா மாறியிருக்கு அப்படின்னா, அதுக்கு அவரோட கடின உழைப்பு மட்டும் தான் காரணம்.